ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீக் டெலகிராமில் கொடுத்துருந்த கால்ஸுடைய ஸ்டேட்டஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு எந்தெந்த கால்ஸ் வந்து ஹிட் ஆகிருக்கு, எந்தெந்த கால்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதன்படி ஃபஸ்ட்டு வந்து EURUSD நம்ம வந்து லாஸ்ட் வீக் முந்தின வீக் கொடுத்துருந்த காலுடைய லாஸ்ட் வீக் முந்தின வீக் வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, நாங்கள் பழைய வீடியோ போய் பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட 400 பாயிண்ட்ஸ் வந்து அச்சீவ் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து அந்த நம்ம ஏரோ மார்க் என்ன கொடுத்துருக்குமோ அது வந்து எக்ஸாக்டாக வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். அண்ட் தென் அது வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து நம்ம கொடுத்துருந்த USDJPY கால் பார்த்திங்கன்னா, USDJPY பார்த்திங்கன்னா நம்ம இந்த கால் வந்து போன வீக் கொடுத்துருந்தோம். அது வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அது போன வீக்கே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் இந்த வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீக் நம்ம வந்து அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த வீக் கொடுத்துருந்தோம். அது வந்து USDJPY வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. போன வீக்கும் அச்சீவ் ஆயிடுச்சு. எவ்வளோ பாயிண்ட்ஸ் அச்சீவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்னது வந்து 1:1 சொன்னோம். அதாவது வந்து ஸ்டாப் லாஸ் வந்து 1000 பாயிண்ட்ஸு, அதே மாதிரி டார்கெட் வந்து 1000 பாயிண்ட்ஸு. ஸோ நம்ம வந்து இது பார்த்திங்கன்னா 1000 பாயிண்ட்ஸு ரீச் பண்ணிடுச்சு. பட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு 1:1.5 அந்த மாதிரி. ஸோ அதனால் இன்னும் வந்து மார்க்கெட் மேலே போகும். இந்த கோடு வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட்டில் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணி சொன்னால் எக்ஸாக்டாக வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணிருச்சு. அதுக்கடுத்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய கால் அடுத்தது பார்த்திங்கன்னா, NSD/USD நம்ம கால் கொடுத்துருந்தோம் எந்த அளவுக்கு போகும்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் வந்து இந்த கேண்டிலுடைய எல்லோ கேண்டில் டைம் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.62025ங்கிற இடத்துல வந்து நம்ம செல் கொடுத்துருந்தோம். செல் கொடுத்தது போக இப்போ எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு வந்து 490 பாயிண்ட்ஸ் 500 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். 500 பாயிண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 500 பாயிண்ட்ஸ் வந்திருக்கு. 1:1 வந்திருக்கு. நம்ம வந்து 1:1.5க்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், அதை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம கொடுத்த கால் வந்து பார்த்திங்கன்னா EURJPY. இந்த 2 கால் ஹிட் ஆகிருக்கு. இது ஒன்று வந்து ஃபெயில் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா இது வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணல. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்னென்னா 143.671ல் பை கொடுத்துருந்தோம். பை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து பை போயிருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி மார்க்கெட் வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம இங்கே சொல்லியிருந்தோம் எதுனா 142.825 நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ டார்கெட்டு நம்ம ரீச் பண்ணல. என்ன ஆயிடுச்சுன்னா டார்கெட் ரீச் பண்ணல, ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து இப்போது இந்த கால் வரைக்கும் நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்துட்டோம். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கால்ஸ் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு என்ன மாதிரி பொசிஷன் உங்களுக்கு மேலே போகுமா இல்லையா அப்படிங்கிறத பற்றியோ, இல்லை வந்து மேஜர் பேஸில் வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டெலகிராம் குரூப் இருக்குது. அது போக வந்து ஃப்ரீ கால்ஸ்க்கு நம்ம வந்து தனியாக குரூப் வச்சுருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்மளுடைய அனலைஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.